இப்போ எதனால தவம் செய்ய சொல்கின்றார்கள்? தவம் ஏன் இவ்வளவு அவசியம்? இந்த தான தர்மத்திற்கும் தவத்திற்கும் என்ன சம்பந்தம் உண்டு? ஏன் தானமும் தவமும் இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொன்னார்கள்? தானமும் செய்யணும், தவமும் செய்யணும், ரெண்டும் ரெண்டு கண்ணா இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? என்ன காரணம்? தவம் செஞ்சீங்கன்னா குணம் இல்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தானமும் சேர்ந்து செய்தீர்கள் என்றால் குணம் உங்களை எந்த சூழ்நிலை போனாலும் காப்பாத்திடும். அதனாலதான் தானத்தையும் தவத்தையும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். தானத்துல மிஸ் ஆனா தவத்துல தப்பிச்சிடலாம், தவத்துல மிஸ் ஆனா தானத்துல தப்பிச்சிடலாம். ஏதோ ஒன்ன மட்டும் புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மிஸ் ஆக சான்ஸ் இருக்கா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டையும் விடாம பண்ணணும். அப்பப்போ டைம் கிடைச்சாலும் கேப் கிடைச்சாலும் பயிற்சியை விடாம கண்டினியூ பண்ணணும். எப்போ நீங்க பயிற்சியை விடாம கண்டினியூ பண்ணலையோ கண்டிப்பாக இந்த மாய உலகத்துல மறுபடியும் சிக்கிப்பீங்க. இப்ப இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ் கேட்பீங்க, வீட்டுக்கு போனே மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்வீங்க. நீங்க இந்த மனம் ஈஸியா உங்களை ஏமாத்திடும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மனம் உங்களை ஏமாற்றி விடும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த மனம் உங்களை எப்படி மாற்றினாலும், இதனாலதான் டெய்லி வீடியோ போடுறது. நீங்க எப்படியும் ரூட் மாறிடக்கூடாது, இந்த பாதையிலேயே வரணும், பயணம் பண்ணணும், உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிடக்கூடாது. டெய்லி வீடியோ போடுறதுக்கு உண்டான காரணம் என்ன? நீங்கள் ரூட் மாறி போயிடக்கூடாதுன்றது. மாயை ரொம்ப பெருசு. நான் என்னைக்கோ ஒரு நாள் பேசுறேன். ஆனா இந்த உலகம் ரொம்ப பெருசா இருக்கு. அவங்களுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருக்கு, லோன்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு, சம்பாதிக்க வேண்டியது இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைங்களை கரை சேர்த்த வேண்டியது இருக்கு. இவ்வளவு பெரிய கடமைகள் இருக்கும்போது குடும்பத்தையும் ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு தான தர்மத்தையும் ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு இறை பாதையில பயணம் பண்றதுன்றது சின்ன விஷயமே கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. வேற வழி இல்லை. இப்ப நமக்கு பொறுப்பு வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணணும்? அன்பாக இருக்கும் போது இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இறைவனின் ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கிறியோ அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் 100% ஜெயிக்க முடியும். கொஞ்சம் ஏமாந்து போற மாதிரி இருந்தா கூட ஜெயிச்சிருவீங்க. இறைவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான், நம்பாமல் தவறு செய்பவனுக்கு இனிப்பு கொடுப்பான். இதான் ஏத்துக்க முடியுதா? நம்பியவனுக்கு என்ன கொடுக்கறானா? கசப்பு கொடுப்பானா? நம்பாமல் தவறு செய்பவனுக்கு இனிப்பு கொடுப்பானா? இப்போ நீங்க எல்லாம் பார்த்தோன்னே என்னடா அவன்லாம் இப்படி இருக்கிறான், இவனுக்கெல்லாம் இப்படி நடக்குதான்னு தெரியும். ஆனால் இறுதியில் கசப்பு மருந்தாகும், இனிப்பு விஷமாகும். அதுதான் சிவம். புரியுதா? ஆரம்பத்தில் நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான், நம்பாமல் தவறு செய்பவனுக்கு இனிப்பு கொடுப்பான். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுப்பீங்க? அவனுக்கு மட்டும் இனிப்பா கிடைக்குது, கசப்பா கிடைக்குது. உங்களுக்கு தெரியாது இறைவனோட கால்குலேஷன் என்னன்னு. போக 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 நீங்க ரூட்டு மாறிடாம நம்பிக்கிட்டே இருக்கும் போதுதான் கசப்பு என்பது மருந்து என்பது உங்களுக்கு புரிய வரும், இனிப்பு என்பது விஷம் என்பது தெரிய வரும். தப்பு பண்ணி பண்ணி அவன் விஷத்தை டேஸ்ட் பண்ணுவான் ஒரு கட்டத்துக்கு மேல. நீங்க நல்லது பண்ணி பண்ணி ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் கசப்பு மருந்தாயிரும், தப்பிச்சிருவீங்க, நீங்க எஸ்கேப் ஆயிருவீங்க. அப்பதான் தெரியும் லாங் லைஃப். லாங் ரன் யார் ஓடுறாங்க? யாரு கஷ்டங்களை அனுபவித்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறானோ அவன் டோட்டலா எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாஸ் மார்க் எடுத்துருவான் கடைசியில. யார் ஆரம்பத்துல இருந்தே நான் சுகமா இருக்கணும், நான் பயிற்சி பண்றதே சுகமா இருக்கிறதுக்கு தான் யாராவது பயிற்சி பண்ணீங்கன்னா ஒன்னும் கிடைக்காது. அப்ப எப்படி பயிற்சி பண்ணணும்? எதிர்பார்ப்பு இல்லாமல் பயிற்சி பண்ணணும். குறிப்பா உங்களோட வாழ்க்கையில எதை நீங்க விடாம பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% நிச்சயமாக அன்னதானம் செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் அன்னதானம் பண்ணணும். ஏன் அன்னதானம் பண்ணணும்? இங்க எங்கெங்க போய் அன்னதானம் பண்றதுலாம் கேட்காதீங்க. இல்லைன்னா நாட்டை மாத்திருங்க. எனக்கு தேவை நீங்க அன்னதானம் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு நாடு எப்படிங்க இப்படி இதெல்லாம் எனக்கு காரணம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அன்னதானம் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இல்ல யார் அன்னதானம் பண்றாங்களோ அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சு பண்ணுங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு உங்க கையால நீங்க உங்க ஏரியால அன்னதானம் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அன்னதானம் பண்ணணும்? அப்பதான் புரியும். நம்ம வேலை வெட்டியில நம்மளே பிஸியா எப்ப 24 மணி நேரமே நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் வைங்க, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கம் இருக்காது. எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருங்க, எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, இறைவன் அதை பார்க்கலையே. அவர் எதை பார்க்கிறாரு?
உன் டைம்ல நீ சம்பாரிச்ச பணத்துல இன்னொருத்தனுக்கு உதவி பண்ணியா? இதைத்தானே பாக்குறாரு. எஸ்ஆர்னோ? நீங்க பிஸியா இருக்கிறத மூலியமா இறைவனுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு ஏரியாவுக்கு போறீங்க, உங்களை மாதிரியே ஒருத்தன் பேசுறான். அவன் மேல உங்களுடைய கவனம் போகுமா போகாதா? என்னங்க இப்படி பாக்குறீங்க? போகுமா போகாதாங்க? இறைவனும் அதே மாதிரிதான். எப்ப அவரோட பார்வை உங்க மேல திரும்பும்னா, தரிகட்டு போகக்கூடிய மனமானது எப்போது பிறருக்கு உதவ வேண்டும், 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி உதவி செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, யாரா நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்கிறான்னு அப்பதான் பாப்பாரு உங்களை திரும்பி. அது வரைக்கும் பார்க்க மாட்டார். அதிகமாக தர்மம் செய்ய 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 இது மூலியமா எனக்கு எது ரிட்டர்ன் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்லன்ற உச்சகட்ட தன்மைக்கு போயிருவீங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு கட்டத்துக்கு மேல இறைவன் நீங்க கேட்காதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பார். ஒரு கட்டத்துக்கு மேல உடனே எல்லாம் நடக்காது. உடனே நடக்குதுன்னா நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ நான் நல்லது பண்றதே இன்னொன்னு எதிர்பார்த்து பண்றீங்கன்னு அர்த்தம். அப்படி பண்ணக்கூடாது. இல்ல, நான் இது பண்ணா எனக்கு அது கிடைக்கும்னு எதிர்பார்த்து பண்றதுக்கு பேர் எப்படி தர்மம் ஆகும்? அதுக்கு பேர் பிசினஸ் தானே. ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க, இல்ல பிசினஸ் பண்றீங்க, இல்ல முதலாளியா இருக்கீங்க, பக்கத்துல இருக்கிறவனுக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது தர்மமா? உங்களுடைய நோக்கம் வந்து ஐபோன் வாங்கி கொடுத்தாதான் அவன் இன்னும் அடுத்த மாசம் ஃபுல்லா உழைப்பான்ற நோக்கத்தோட நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. இப்ப இது தர்மமா? திஸ் இஸ் கால்டு பிசினஸ். சம்மந்தமே இல்ல, ரோட்ல போறீங்க, ஒரு டாக்ஸில போயிட்டு இருக்கீங்க, அந்த டாக்ஸி டிரைவரோட ஆசை என்னன்னு கேக்குறீங்க. அவன் வாழ்நாள் லட்சியமே ஐபோன் வாங்கணும்ன்றான். எந்த வித எதிர்பார்ப்பும் எல்லாம் போய் ரோட்ல நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டுற, இதுக்கெல்லாம் ஏன்டா வாழ்நாள் லட்சியமா வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு கடைக்கு போய் 80,000க்கு ஒரு ஐபோன் வித் ஏர்பாட்ஸோட வாங்கி கொடுக்குறீங்க. இது தர்மமா? தர்மமா இல்லையா? இதுதான் தர்மம். ஏன் நோக்கம் இல்லை, ஏன் எதிர்பார்ப்பு இல்லை. அவன் யாரு தெரியவே தெரியாது. எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க? அந்த உயிர் நல்லா இருக்கட்டும், கண்டதுலாம் உன்னோட நோக்கத்தை வைக்காத, ஏதாவது நல்லதுல நோக்கத்தை வை. ஐபோன்லாம் ஒரு மேட்டர்ல இதை வாடா உன் வாழ்நாள் லட்சியமா நீ வச்சிருப்பன்றத சொல்லாம சொல்லி அவனுக்கு மாத்தி விடுறீங்க. இதுக்கு பேர் தான் தர்மம்.